சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்போம். சம்பத்குமார், வணக்கம். மழை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சம்பத், வணக்கம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று இரவு தெரிவிக்கப்பட்ட வானிலை ஆய்வு மைய தகவலின்படி பெரம்பலூர், கூடலூர், சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், மதுரை, விழுப்புரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், அதேபோல் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்துக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இரவு 8 மணியிலிருந்து சென்னையில் பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை காமராஜர் சாலை, அடையார், மயிலாப்பூர், மந்தைவெளி, கிண்டி, அண்ணா சாலை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், நுங்கம்பாக்கம் என சென்னை முழுவதுமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மேலும் புறநகர் பகுதிகளான சேலையூர், செம்பாக்கம், மாடம்பாக்கம் போன்ற பகுதிகளிலும், பம்பல், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், போரூர், பூந்தமல்லி, மதுரவாயில், மாதவரம் ஆகிய பகுதிகளும் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழையின் காரணமாக சென்னையில் பல பகுதிகள் இரவு பணி முடித்து வீடு திரும்பும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் சாலைகளில் மழை நீரானது தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சிரமத்துடனும் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பத்குமார், இந்த தொடர் கனமழையின் காரணமாக சென்னையின் பல பகுதிகளில், குறிப்பாக பெருங்குடி, கோயம்பேடு போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழங்கால மேலும் மழை நீர் தேங்கி இருக்கிறது. இன்னும் மழை தொடரும் என்றும் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த மழை தொடர்பாக இந்த மழை நீரை வடிவு செய்வதற்கான பணிகள்லாம் உடனே தொடங்கப்படுமா? அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எப்போது எடுப்பாங்க? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக இரவு 8 மணியிலிருந்து கனமழையானது விடாமல் கொட்டி தீர்த்து வரக்கூடிய ஒரு சூழல மழையானது படிப்படியாக சரி வரும் நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த மழை நீரை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பணியில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் அதிகம் வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கிறது? குறிப்பா மயிலாப்பூர், மந்தைவேலி, சாந்தோம் இந்த ஆகிய நெடுஞ்சாலையும், அதே போல் ராயப்பேட்டை, ஐஸ் ஹவுஸ் ஆகிய பகுதிகளிலும் மழை நீரானது முழங்கால அளவிற்கு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும், இந்த மழையின் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இரவு பணி முடித்துவிட்டு வீடு திரும்பக்கூடிய மக்கள் இந்த மழையின் காரணமாக கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். பலரும் நனைந்தபடியே வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து மழை பொழிவதா பதிவு பண்ணியிருந்தீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? சென்னை வானிலை ஆய்வு மைய தகவலின்படி இரவு 11 மணி வரை மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வரை மழையானது விடாமல் கொட்டி தீர்த்து வரக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த கட்ட அறிவிப்பானது வரும் வரை நாம் அதை பற்றி அடுத்த இதுவாக பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.